வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள்: நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை நாடு கண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மொழியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கிய 17வது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டன. இந்த கூட்டத்தொடரில் இறுதி உரையாற்றிய மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, அவை நடவடிக்கைகள் 97% ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்றும் கடந்த 5 கூட்டத்தொடரில் இதுவே அதிகபட்சம் என்றும் கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 222 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த கடைசி அமர்வில் குறிப்பிட்ட கால அவகாசத்தை கடந்து 345 மணி நேரம் கூடுதலாக அவையில் விவாதங்கள் நடைபெற்றதாகவும், எனினும் இடையூறுகள் காரணமாக மொத்தம் 387 மணி நேரம் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் இறுதி உரையாற்றிய மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர், ஒட்டுமொத்த அவை நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக தெரிவித்தார். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மற்றும் இடைக்கால பட்ஜெட் தவிர மாநிலங்களவையில் 7 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, இந்த கூட்டத்தொடரின் இரு அவைகளிலும் மொத்தம் 12 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தொடரில் 9 அமர்வுகள் நடத்த திட்டமிடப்பட்டதாகவும், ஆனால் 10 அமர்வுகள் நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் பெர்த் நகரில் உள்ள இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு உறவுகள் வலுவான நிலையில் உள்ளதாக கூறினார். பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதில் உறுதியுடன் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். அந்நாட்டுடனான வர்த்தகம் சீரான முறையில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாப்பு துறையில் இவ்விரு நாடுகளும் பரஸ்பரம் ஆதரவு அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுக்கும் என்று திரு ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப யுகத்தில் மொழி தொடர்பான தொழில்நுட்ப மாநாட்டை நடத்துவதில் தமிழகம் நாட்டிலேயே முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டு நிறைவு விழாவில் முதலமைச்சரின் வாழ்த்து செய்தியை மாநில தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் வாசித்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களால் தமிழ் மொழியின் நிலை குறித்து ஆய்வு செய்யவும், புதிய சிந்தனைகளை உருவாக்கவும், இளம் திறமையாளர்களை அடையாளம் காணவும் இந்த மாநாடு உதவிடும் என்று முதலமைச்சர் தனது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இணைய பயன்பாட்டாளர்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு, இயந்திர வழி கற்றல் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை தமிழில் உருவாக்கும் முயற்சியாக இந்த மாநாடு நடைபெறுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மொழியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திறமை மற்றும் கடின முயற்சி இருந்தால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும் என்று திருவனந்தபுரம் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலக கூடுதல் தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். நெல்லையில் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற போட்டித் தேர்வுகள் குறித்த விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்டு பேசிய அவர், நல்ல நட்பு மற்றும் கடின முயற்சி ஆகியவற்றின் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று மாணவ மாணவிகளுக்கு எடுத்துரைத்தார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த மாதிரி ஒரு நட்புலகத்தை தேர்ந்தெடுக்கிறீர்களோ அதுதான் உங்களை வெற்றியடைய செய்யும். அம்மா அப்பாவை நாம் முடிவு செய்ய முடியாது. எனது குடும்பிருந்த அண்ணன் தங்கையை, அக்காவை நான் முடிவு செய்ய முடியாது. எனது உறவுகளை நான் முடிவு செய்ய முடியாது. ஆனால் நான் எப்படிப்பட்ட நட்புலகத்தில் இருக்க வேண்டும் என்பதை எனது 6ஆம் அறிவை வைத்து என்னால் முடிவு செய்ய முடியும். எனது நட்புலகம் அருமையாக உள்ள ஒரு நட்புலகமாக இருந்தால் நான் என்னாலும் ஜெயிக்க முடியும். ஆனால் என்னுடைய நட்புலகம் மோசமாக இருந்தால் நானும் அதோடு அழிந்து போவேன். எனவே உங்களுடைய நட்புலகத்தை அருமையான நட்புலகமாக உருவாக்கினால் நீங்கள்
உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் புத்தக கண்காட்சியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பள்ளி கல்லூரி மாணவர்கள் புத்தக கண்காட்சியில் பங்கேற்று அதிக அளவில் புத்தகங்களை வாங்கி படித்து பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 10 நாட்கள் நடைபெறும் இப்புத்தக கண்காட்சியில் 100க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கண்காட்சியில் சிறப்பு சொற்பொழிவுகள் மற்றும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டத்தில் கால்நடைகளுக்கான தேசிய கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தரும் தகவல். மத்திய அரசின் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் கால்நடைகளுக்கான தேசிய கோமாரி நோய் தடுப்பு திட்டம் மூலமாக இலவசமாக கால்நடைகளுக்கு தடுப்பூசி போடும் முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் கீழ் கால்நடை துறையினர் நாகை மாவட்டத்தில் 2 வாரங்களுக்கு கிராமங்களில் சிறப்பு முகாம்கள் அமைத்து கால்நடைகளுக்கு தடுப்பூசிகள் செலுத்தி வருகிறார்கள். இந்த முகாம்களில் நோயுற்ற கால்நடைகளுக்கு சிகிச்சை, பசு மற்றும் எருமை இனங்களுக்கு செயற்கை முறை கருவூட்டல் சினை பரிசோதனை, மலடு நீக்கம், கன்றுகள் மற்றும் ஆடுகளுக்கு குடற்புழு நீக்கம், கோழிகளுக்கு வெள்ளை கழிச்சல் தடுப்பூசி ஆகியவை போடப்பட்டு வருகிறது. இந்த முகாம்கள் நாகை மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடை மருத்துவமனைகளும் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் நாகை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு இலவசமாக தேவையான தடுப்பூசிகள் போட்டுக் கொள்ளலாம். இந்த முகாம்கள் பிப்ரவரி மாதம் இறுதி வரையில் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ். இருவரிச் செய்திகள். இலங்கையில் இந்திய நிதிசார் தொழில்நுட்ப செயலியான UPI செயலி நாளை முதல் பயன்பாட்டுக்கு வர உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அலி சப்ரி தெரிவித்துள்ளார். யுக்ரைனில் உள்ள கார்கிவ் நகரை குறிவைத்து ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 3 குழந்தைகள் உட்பட 7 பேர் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வசிக்கும் மக்களின் மோசமான வாழ்வியல் சூழலுக்கு எதிராக முசாஃபராபாத் நகரில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணன் கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. ஹரியானாவில் மொபைல் இணைய வழி சேவைகள், குறுஞ்செய்திகள் உள்ளிட்ட அலைபேசி வழி தொடர்புகள் அம்பாலா, குருஷேத்ரா உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான 1386 கிலோ தங்க பசையை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரர் கோயில் கிரிவல பாதையை வாகனம் மூலம் தூய்மைப்படுத்தும் பணியை மாநில அமைச்சர் திரு ஏவ வேலு தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் உடல் உறுப்பு தானம் செய்த அங்கன்வாடி பணியாளரின் உடலுக்கு ஆட்சியர் திருமதி சஜீவனா மாநில அரசின் சார்பில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தயாரிக்கப்படும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பிரசாதங்கள் தயாரிக்கப்பட்ட தேதியில் இருந்து 15 நாட்களுக்கு பயன்படுத்தலாம் என்று அக்கோயிலின் அறங்காவலர் திரு சந்திரமோகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பஞ்சட்டியில் 49 கோடி ரூபாய் மதிப்பில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற கட்டிடப் பணிகளுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் அடிக்கல் நாட்டினார். விளையாட்டுச் செய்தி. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவின் பெனோனியில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்றதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார். உலக அளவில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை நாடு கண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தில் மொழியின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.
தமிழ் மொழியின் இலக்கிய மரபுகளை எதிர்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்க்கும் வகையில் புத்தக கண்காட்சிகள் நடத்தப்பட்டு வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.